மக்களாக கணிக்க வேணும் தெரியும். நாங்கள் கண்டுபிடிக்கல ஏதோ கூட தலையெழுத்து நீங்கள் அனுபவிங்க. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாவச்சேரியில் நினைக்கிறோம். டாக்டர் அர்ச்சனா வந்து விடுமுறை காலத்தை முடிச்சு வந்து இன்றைக்கு வந்து திருப்பி மீண்டும் வந்து பதவியேற்க வர அது தொடர்பான காணொலியை தான் பார்க்க போகிறோம். அங்கே என்னென்ன விஷயம் நடக்குது, என்னென்ன பிரச்சனைலாம் நடப்பது, என்னென்னலாம் நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. இன்றைக்கி வந்து அவரை பிடிக்கொண்டு போயிருக்கோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொற்றுகளுக்கு முன்னால் நிற்கிற ஒரு தரையும் வந்து நிற்க முடியினாங்க. வைத்தியர் வாரபடியாக ஒரு தரையும் நிற்க முடியவில்லை. நிறைய கலைக்கணும். மீடியாக்காரர் உட்பட ஒரு தரையும் வந்து உள்ள நிற்க விடையில ஏராளமான போலீஸார் குவிக்கப்பட்டிருக்குது. வைத்தியசாலைக்கு முன்னும் ஒரு தரையும் நிற்க விடையில எல்லாரும் கலைவிடுது. கண்ணில் பார்த்தீங்கன்னா தெரியும், காட்சியில் பார்த்து டியூட்டி பற்றி நம்ம இங்கே வராங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டே மாதிரி அன்று அப்படி அந்த போராட்டங்கள் ஈடுபட மக்கள் கொஞ்சம் மாதிரி இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு அதிகளவான ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாவச்சேரி வைத்தியசாலைக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போலீஸ் வந்து ஏராளமாக வந்து குமிக்கப்பட்டிருக்குது. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சனா வந்து வார வந்து போலீஸில் வந்து குமிக்கப்பட்டு அதில் வந்து ஒரு தரையும் வந்து நிற்க விடுறாங்க. இல்லை எல்லாரையும் வந்து போலீஸ் வந்து கலைக்கிறாங்க. அதே மாதிரி நின்றா வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கணும், கைது செய்து கொண்டிருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலை தாண்டி வந்து அன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தில் இருந்த அளவு வந்து மக்கள் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா டியூட்டி பஸ் எல்லாரையும் வந்து நல்லா கலட்டி விட்டுருக்காங்க. டாக்டர் வாரவடியால் வந்து இந்த ஒரு விஷயம் எல்லாரையும் வந்து கலச்சி விட்டு கொண்டிருக்கிறோம். இனிமேலாக ஒரு ஊழல் இல்லாமல் மக்களாக கணிக்க வேணும் தெரியும். நாங்கள் வந்து ஒரு கடவுளுக்கு அடுத்தபடியாக உங்களை மேலே நாங்கள் நம்பி இருக்கிறோம் தெரியும். அந்த நிலையில நீங்களே எங்களை உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு, எந்த விதமான உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது. அந்த வகையில் நாங்கள் என்ன செய்யணும்? எனக்கு 80 தெரியும். மக்களாக கணிக்க வேணும். நாங்கள் மரணம் பண்ணுறது எல்லாம் எந்த ரூபத்திலையும் வரலாம் தெரியும். அது இன்றைக்கு போனாங்க, நாளைக்கு போனாங்க. நல்ல விஷயத்துக்காக என்ன உயிர் நான் தயாராக இருக்கேன். சரி, நன்றி நன்றி ஐயா. என்ன நீங்கள் அப்படி அவருக்கு ஆதரவாக தெரிவித்தீங்களா, இவருக்கு ஆதரவாக தெரிவித்தீங்களா? இது நான் தனியாக கொடியேந்தி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலையே, சமூகத்தோடு சேர்ந்து தான். அதுவும் தென்மராட்சி சமூகம் கூடுதலாக பங்கேற்ற மக்கள் பங்களிப்போடு தான் நானும் மக்களில் ஒரு தியாக தான் இருந்தேன். நான் தெரியும். நானுங்க கரண்ட் அடித்து போன வருஷம் ஒரு வருஷமும் 6 மாதம் போய் இந்த ஆஸ்பத்திரியில் தான் இருந்தேன். எனக்கு 2 முழங்காலும் சில்லு தேஞ்சு போச்சு. அதால் உங்கள் எக்ஸ்பி எடுக்க சொன்னார். அதை சொல்லிச்சுன்னா கரண்ட் அடித்ததுக்கம்மா எக்ஸ்பி எடுக்கல, அது மிஷினுக்கும் உங்களுக்கு இதென்ன ஸ்கேன் பண்ணியும் பார்க்கலாமா, அதுக்கு என்ன மருந்தே கண்டுபிடிக்கல. நான் இப்போவும் இந்த டாக்டர் வந்தால் கேட்க போகிறேன். அப்படி ஒரு இது இருக்கும். என்னோட ஆதாரங்கள் கொப்பிகள் எல்லாம் இருக்குது. நாளைக்கு கிளினிக்குண்டாலும் நான் வாரேன் டாக்டர். இப்போ அந்த மருந்து குளிச்சு எல்லாம் இருக்குது. அதில் எனக்கு இந்தியாவில் இதில் இருந்து இல்லை கடத்தாங்குட்டியிலேருந்து இந்தியா பக்கம் காண வலிக்கிறாரு. அப்போ இடது பக்கம் வலி இருக்குது. இது வந்துங்க சொன்னேன். எல்லாவே சொல்லிச்சுன்னா இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் ஒன்றும் வைக்க வேண்டியல மருந்து குளிச்சா கண்டுபிடிக்கல ஏதோ கூட தலையெழுத்து நீங்கள் அனுபவிங்க. அப்போ என்ன போல் 1000 பேர் கரண்ட் அடித்து குட்டூரில் வந்து உங்கள் இதனா உங்கள் உதான் சொல்கிற மரம். ஆனால் தென்மராட்சி மக்கள் போராடியதில் ஒரு நன்மை என்னென்றால் என்ன நிலகாரமான நீதியில் உண்மையை கண்டு தனி நபர் ஒருவராக கொண்டு வந்ததுக்கு எங்கள் தென்மராட்சி மக்கள் பெண்கள்
முதன்மையில நான் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று கேட்டால் இன்றைய இதுக்கு யாரும் முன்வராயினா பயம் இருக்கு. சரம் என்ன சொல்லினமோ உங்களோட வெள்ளினம் என்ன சொல்லுவோ தெரியாதுண்டு. நான் ஒரு என்னென்று சொல்லுறாரு, நான் ஒரு பிராமணத்து. எந்த கணவர் தான் எனக்கு சமூக பங்களிப்பு செய்தவர். கூடுதலாக எனது கணவரை தெரிஞ்சாக்களும் இருப்பினம் இருக்குல்ல இருந்துட்டா எனது கணவருக்கே கூடுதலாக போய் அச்சுறுத்தல் விட்டார். அன்றைக்கு கொடியாமம் பூசை போட்டு வரைக்க என்ன ஐயா உங்களோட மனைவி அங்கே நின்றாவாம் மோட்டர் சைக்கிள் அப்படி ஓடினாப்புல இப்படி ஓடினாப்புல சிக்னல் லைட்டு பற்றிச்சு கொடியாம அப்படி கேட்டேன். அப்போ இவர் நெருங்க வாங்கோ அந்த ஆட்டோ சிக்னல் லைட்டோட தான் முன்னுக்கு போகுது. அப்போ நீங்கள் ஏன் மட்டும் என்ன மறைக்கிறீங்க? அது அவ அம்மா வேணும்னா அவ சுய விருப்பத்தின்படி அவ சமூகத்துக்கு சேவை செய்ய போறோம்னு வெளிக்கிட்டுட்டேன். நான் விட்டுட்டேன். நான் செய்யற பூசை தொழில். நீங்கள் என்ன ஒரு பூசை மறைச்சு நீங்கள் எனக்கு விளைவிக்கே இல்லை. இங்கே வேற இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து நேர்மையாக தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் இது இல்லை கோவில குற்றம் காணனா போய் அவங்க போய் வீட்டில் வச்சு குற்றம் காணுறோம். என்னன்னா நான் இங்கே நின்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு போன அப்புறம் இனம் தெரியாத 2 நபர் நின்றவர். இந்த நாளும் இவர் வந்து சொல்லுற அங்காக அந்த சந்தியில் 2 பேர் நான் கண்ணோட எனக்கு தெரிஞ்சிட்டுது. ஏன்னா எனக்கு பப்ளிக்காக நான் வெளிப்படையே இல்லை. என்னடா சாயந்தரம் ஒரு ஆள் சின்ன நிலையிலிருந்து அவன் சின்ன படிக்கனா இருக்கே எங்களோட பழகினான். அவன் அந்த சொன்னவன் என்னடா அந்த இங்கே வேறுங்க உங்களோட யார் கோபுறாரு கொழும்புக்கிட்டு நான் சொன்ன சாயந்த நீங்க வா எந்த ஆள் என்ன புருஷன் தான் இவர் இல்லை. சரியோ இப்போ நான் பப்ளிக்காக சொன்னா பேரவித மௌனத்து நடவடிக்கை போகும். தமிழில் ஊறிப்பட்ட கருத்து இருக்கு. சரி வந்துட்டீங்க பிரச்சனை இல்லை, நீங்கள் அவரை வழி அனுப்பிட்டு போங்க. நான் வழி அனுப்ப வரையில போட்டு திரும்ப வேறுன்ற நம்பிக்கையில் நான் சொல்லுறேன். ஏன்னு கேட்டால் அவர் கதை கேட்க ஒவ்வொரு கதையிலும் கடைசியாக நானும் இன்னொரு எங்களோட வேலை செய்கிற சமூகத்தில் வேலை செய்கிற பொம்பளையும் தான் சேர்ந்து உள்ளுக்காவே அவரை சந்திச்சு கதைச்சினாங்க. அப்போ அவர்கிட்ட கண்ணை அவதானிச்சது உண்மையான கருத்து இருந்தது. எல்லாரும் வாயத்தான் பார்ப்பினோம். ஆனால் அவர்கிட்ட கண்ணை நாங்கள்லாம் பார்த்தோம். ஏன் இவர்கிட்ட கண் பொய் சொல்கிறோம், வேறு பொய் சொல்கிறோம், கண் பொய் சொல்லிட்டார். அப்போ கண்ணை பார்த்தா உண்மை தெரியும். அப்போ அவர் வருவார் 100க்கு 100 தென்மராட்சிக்கு வருவார், மக்களுக்கு நல்லது செய்வார். இந்த நாங்கள் நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம். கலியுகத்தில் தர்மம் தலைச்சென்றதுக்கு இவர் தான் ஒரு நேர்மையானவர். தென்மராட்சி மக்கள் இனியும் அவரை கைவிடாது. இன்னொரு கேள்வி ஒன்று என்னென்னா, இப்போ இன்றைக்கு வந்து டாக்டர் பாரவரம் அதில் வந்து மக்களை வரலான்னு சொல்லியிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? அது அவர் தங்களோட கடமையை செய்யணும். பொழுதுண்டவர் மக்களை பாதுகாக்கத்தான் ஒழிக்க மக்களுக்கு துன்புறுத்த இல்லை. அவர் தங்களோட கடமையை செய்யணும். நானும் வைத்தியம் மருந்தெடுக்கத்தான் வந்தேன். நான் அவர்கிட்ட தான் மருந்தெடுக்க போகிறோம். அவர் தங்களோட கடமையை செய்யணும், நாங்கள் எங்களோட கடமையை செய்யணும். பார டாக்டருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு போவோம். மக்களோட மக்களாயிருந்து இதுதான் என்ற கோரிக்கை. அவருக்கு எனது மனதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தென்மராட்சி பெண்கள் ஒன்றியம் ஊடாகும். சரி, நன்றி அம்மா. இதில் வந்து வீடியோ எடுத்தவங்களுக்கு வந்து போலீஸ் வந்து எங்களை வந்து நிற்க விடாமல் கிளச்சி கொண்டு வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு முன்னுக்கு வந்து போலீஸ் சுற்றி அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து கூடிக்கொண்டு நிற்கணும். ஏராளமான போலீஸ் வந்து குமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் விட மாட்டோம். எங்களுக்கு ராமநாதன் கட்டாயம் தேவை. அதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதான் சுகாதாரக்காரங்களும் பணி நிறுத்தமோ ஏதோ ஒன்றும் செய்யக்கூடாது. மக்களுக்காக எப்பவுமே எங்களுக்கு சேவை செய்ய வேண்டும். நன்றி. மக்களோட பேட்டி எடுத்து வந்துருந்தாங்க. ஆனால் இந்தியாலயம் வந்து கலைக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கண் கூட பார்க்கக்கூடிய மாதிரி எல்லாரும் நிற்க முடியும். கடைகளுக்கு நம்ம அதே மாதிரி அந்த பக்கம் போது காந்திகள் வந்து கலக்கி விட்டுருக்கோம். இப்போ இந்தியாவில் நினைக்கிற மாதிரி 100 மீட்டர் இந்தியாவில் நிற்க வந்து முடியணும். மக்களும் நிற்கிறாங்க. கொஞ்சம் மக்கள் வந்து அண்டை அளவு இல்லை, இருந்தாலும் ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் நிற்கணும். வாதமண்டை வந்து போலீஸ் வந்து எல்லாரையும் வந்து கலைச்சி கொண்டு என்ன உள்ள போகிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு
200 மீட்டர் 300 மீட்டர் தள்ளி கொண்டு வந்து விட்டுட்டோம். ஹாஸ்பிட்டல் இன்னொரு 300 மீட்டர் தள்ளி நிற்கிறோம். என்னென்னா வந்து அதுக்கிட்ட வந்து போலீஸார் வந்து நிற்க விடுறாங்க.